எதுவுமே வழங்கப்படையில ஜனாதிபதியால கிடைக்கப்பட்ட 25,000 அதுவும் இவனுங்க என்னமோ இவனுங்க வீட்டு சொத்துக்களை கூட போய்த்து பொதுமக்களுக்கு கொடுக்குறதா நினைச்சிட்டு இவனுங்களோட செயல்பாடுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இனிய இரவு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் அந்த வீடியோ நான் எந்த நேரம் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி தெரியல. இனி என்ன வீடியோ சொன்ன மக்களே, இதுக்கு பின்னாடி நான் ஒரு வீடியோ காட்சியும் போடுறேன் பாருங்க. புத்தளத்தில் ஒரு பகுதியில் வந்துட்டு இந்த வெள்ள அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 25,000 ரூபா அந்த இழப்பீடு கொடுப்பிடம், அதாவது மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு இழப்பீடாக வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு 25 லட்சம் ரூபா ஊடு கட்டுறதுக்கு, ஊடு பாதிக்கப்பட்டவர்கள், அப்படி அந்த பல்வேறு கோணங்களில் வந்துட்டு அரசாங்கத்தால் அந்த நிதிகள் வந்துட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த புத்தளம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்களில் வந்துட்டு இந்த மக்களுக்கு வந்து இந்த காசி சரியான முறையில் இந்த தொகை வந்துட்டு மக்களுக்கு போய்த்து சேர இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்துட்டு அரசாங்கத்தை வந்துட்டு குற்றம் சூட்டுறதா வந்துட்டு ஒரு விடயத்தை நாம வந்து நம்மளால காண முடியுது. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னு சின்ன இடத்துல, உண்மையிலே அரசாங்கம் வந்துட்டு மக்களுக்கு இந்த பணத்தை ஒதுக்கி இருக்குதா இல்லை ஒதுக்க இல்லையா? ஏன்னு சொன்னா அண்மையில வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்க இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்துட்டு அண்மையில வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாரு. நான் ஒரு சில தொகையை வந்துட்டு நிதியாக மக்களுக்கு நான் ஒதுக்கியிருக்கிறேன், போதாம போனால் இன்னும் நாங்க ஒதுக்குவோம், அதுக்குரிய பணங்கள் வந்துட்டு அரசாங்கத்திட்ட இருப்பில் இருக்கி அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப நாம சிந்திக்க வேண்டிய கட்டம், இந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு மக்களுக்கு இந்த பணம் சரியான முறையில் பெய்த்து, அதாவது மக்களிடம் இந்த பணம் வந்துட்டு சரியான முறையில் பெய்த்து அடையாததுக்கு காரணம் என்ன? இத அரசாங்கம் வந்துட்டு மக்களுக்கு வழங்குறேன்னு சொல்லிட்டு வழங்காம விடுகுதா, இல்ல அரசாங்கம் வழங்கினத்தை வந்துட்டு இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்துட்டு இதுக்குரிய ஆப்புகளை அடிக்கிறாங்களா, இல்ல இந்த கிராம நிலதாரிகள், அதாவது இந்த ஜிஎஸ்மார் இவங்களோட வந்துட்டு இந்த ஜிஎஸ்மார் வந்துட்டு உண்மையிலே இவங்களோட வந்துட்டு எல்லா ஜிஎஸ்ஸும் இல்லை, இந்த ஒரு சில ஜிஎஸ்மார் இருக்கிற வந்துட்டு அவங்க என்னமோ ஜனாதிபதிக்கு மேலண்ட மாதிரி தான் ஒரு சில ஜிஎஸ்மார நடவடிக்கைகள் காணக்கூடியதா இருக்குது. காரணம், அடே அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்க சொல்லி ஒதுக்கின தொகைகளை வந்து நீங்க கொடுங்க, என்னமோ நீங்க வந்துட்டு உங்களோட வீட்டுல இருந்து உங்களோட அம்மா அப்பாட சொத்தை இல்லை உங்களோட சொத்துக்களை கூட வந்து கொடுக்குற மாதிரி பெரிய கவலை உங்களுக்கு அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதே இது வந்துட்டு உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தனுக்கு கொடுக்கன்னு சொன்னா முதல்ல வந்துட்டு அந்த ஃபைல்ல வந்துட்டு முதலாவதே வந்துட்டு உங்களோட ஃபேமிலியில் உள்ள பேர்களை போட்டுருவீங்க. இப்படி வந்து நிறைய விடயங்கள் நடந்திருக்கு. எங்களுக்கும் சில போனால் எங்களுக்கும் ஒரு சில அநீதிகள் வந்து எங்களுக்கும் நடந்திருக்குது. சரியா, அதெல்லாம் வந்துட்டு இவரத்துல குறிப்பிட விரும்பல. ஆனாலும் இந்த மக்களுக்கு போய்த்து சேரக்கூடிய அந்த மக்களுடைய தொகை, அதாவது மக்கள் நிதியில இருந்துதான் இந்த பணங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒதுக்குது. மற்றபடிக்கு வந்துட்டு அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளோ அவங்களுடைய பணத்தை வந்துட்டு இந்த வந்து மக்கள் நிதின்னு சொல்லி மக்கள் நிதிக்கு ஒதுக்கல. இது ஒதுக்குறதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து மக்கள் நிதின்னு சொல்லி சேமிக்கக்கூடிய ஒரு தொகை பணத்துல இருந்துதான் அந்த மக்களுக்கு சேரக்கூடிய அந்த நிதியை வந்துட்டு அரசாங்கம் ஒதுக்குது. அப்ப அப்படின்ற சமயத்துல வந்துட்டு நாம வந்துட்டு மக்களுக்கு அந்த சேர வேண்டிய ஹக்க, மக்களுடைய பொருளை வந்துட்டு அந்த சேர வேண்டிய மக்களுக்கு அதை வந்து நாம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இப்ப நாம யோசிச்சோம், உண்மையிலேயே நாம சிந்திச்சு பார்க்கணும் நல்லா. உண்மையிலே இந்த கிராம நிலதாரி ஜிஎஸ்ன்னு சொல்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கே ஒரு தலைவர், ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவர்ன மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த அந்த ஜிஎஸ் மாற. அப்ப இப்படியான நீங்க உங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பதவி ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி உண்மையிலே நீங்க சந்தோஷப்படணும். நீங்க வெறுமனே வந்துட்டு உங்களுடைய சம்பளத்துக்காகவும் வந்துட்டு உங்களுடைய மற்ற விடயங்களுக்காகவும் இந்த பதவியில வந்து பயன்படுத்தாமலுக்கு மக்களுக்கு சேவை செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜிஎஸ்ன்ற அந்த பதவி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த பதவியை வந்துட்டு சிறந்த முறையில நீங்க அந்த பதவியில இருக்கும் காலம் வரைக்கும் சிறந்த முறையில மக்களுக்குரிய சேவைகளை வந்துட்டு வழங்குங்க.
வாரி வழங்குங்க. அரசாங்கம் தாரத்தை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அரசாங்கம் அங்கால தருகுது மக்களுக்கு, அதை நீங்க இங்கால எடுத்து வாங்கி அங்கால அப்படி மக்களுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதை சிறந்த முறையில செய்யுங்க. சும்மா இப்ப நாம அண்மையில பார்த்தோம்னா நிறைய வந்து உண்மையிலே ஜிஎஸ்மார் வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்த நிதி சாமான கூட களவாண்ட கேஸுகள் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்குது. நான் இனி அந்த நியூஸ்ல ஒன்றும் போடல. என்ன சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த நியூஸ்ல அப்படி போடும்போது உண்மையிலேயே நம்மளும் வந்து மனசால வந்துட்டு கவலைப்பட்டு நம்ம போடும்போது சில நேரம் வந்துட்டு நம்மளோட வாய்களில் வந்துட்டு தேவையற்ற வார்த்தைகள் வந்துருன்றதுக்காக வேண்டி நான் இனி ஒரு சில நியூஸ்கள் நான் போடல. அண்மையில வந்து நிறைய நியூஸ்கள் அப்படி நடந்துச்சு. உண்மையிலே உறவுகளே, அன்பார்ந்த ஜிஎஸ்மாருக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இந்த மக்களுக்கு சேரக்கூடிய ஹக்கை மக்களிடம் ஒப்படைங்க. மக்கள் வந்துட்டு உங்களுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சாங்கன்னு சொன்னா கடைசிக்கு உங்களோட வந்து பதவிகளும் இல்லாம போயிடும். என்ன ஜனாதிபதி நேரத்துடைய வந்துட்டு அது மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாரு. ஜிஎஸ்மாருக்கு எதிராக வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினால் வீடு பெய்து சேரவாகும் அப்படின்னு சொல்லி. அதனால அன்பார்ந்த அனைத்து ஜிஎஸ்மார்களுக்கும் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், மக்களுக்கு சிறந்த சேவையில செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமலுக்கு நீங்க மக்களுக்குரிய சேவையில வந்துட்டு செஞ்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதுவுமே வழங்கப்படையில ஜனாதிபதியால கிடைக்கப்பட்ட 25,000 அதுவும் கிடைக்கவில்லை. இருவருக்கு நாங்கள் முயற்சி இதுவும் எங்களுக்கு இல்ல, அநீதி இழக்கப்பட்டிருக்குது. நிறைய டிஎஸ்ஆல மக்களால் பார்வையிட்டு அது முறையாக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. நாங்களும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு பள்ளி கொழும்பு ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை. இந்த 25,000 எல்லோருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் தருமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.